நம்ம அரசியலை எப்படி பார்க்கறோம்? வெறும் கட்சி சண்டையா இல்ல மக்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு வரைபடமா? வாங்க இன்னைக்கு சேலம் தெற்கு தொகுதிக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம். அங்க இருக்கிற உண்மையான டேட்டா, அந்த புள்ளி விவரங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்குவோம். பாருங்க, இது எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவான பார்வை கிடையாது. இது முழுக்க முழுக்க மக்களோட பார்வையிலிருந்து டேட்டாவை வச்சு ஒரு தொகுதியோட இதய துடிப்பை புரிஞ்சுக்கிற ஒரு முயற்சி. அவ்வளவுதான். இந்த பகுப்பாய்வுல நாம 4 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல அந்த மண்ணோட மனநிலை, அதாவது கள நிலவரம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டுற சமிக்ஞைகளை புரிஞ்சுக்குவோம். மூணாவதா மக்களோட அதிருப்திக்கு உண்மையான காரணம் என்ன, அதோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு தேடுவோம். கடைசியா ஒரு நல்ல மாற்றத்துக்கான செயல் திட்டம் எப்படி இருக்கலாம்னு ஒரு வரைபடத்தை உருவாக்குவோம். சரி, முதல்ல சேலம் தெற்கு தொகுதி இதோட அடிப்படை தன்மையை புரிஞ்சுக்கலாம். இது 100% ஒரு நகர்ப்புற தொகுதி. இங்க எந்த ஒரு அரசியல் வியூகத்தை வகுக்கிறதுக்கு முன்னாடியும் நாம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்னு, இங்க வாழ்ற மக்களோட சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கு. 2வது, அவங்களோட அன்றாட பிரச்சனைகள் என்னென்ன. இங்க இருக்கிற சமூக கட்டமைப்பை பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா தெரியும். வன்னியர்கள் கிட்டத்தட்ட 35%, கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் ஒரு 25%, அப்புறம் செங்குந்தர் முதலியார் சமூகம் ஒரு 20%. ஆக மொத்தம் இந்த 3 சமூகங்கள் தான் தொகுதியோட மக்கள் தொகையில சுமார் 80% தீர்மானிக்குது. அப்போ ரொம்ப சிம்பிள், இங்க அரசியல் வெற்றிங்கிறது இந்த சமூக கூட்டணியோட நம்பிக்கையை யார் பெறாங்களோ அவங்களுக்கு தான். மக்களோட அன்றாட போராட்டத்தை 3 வார்த்தையில சொல்லிடலாம்: தண்ணீர், சாலை, வேலை. ஆமா, இதுதான் அவங்க ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற பிரச்சனை. காவிரி திட்டம் தாமதமாகறதால குடித்தண்ணீர் தட்டுப்பாடு, குண்டும் குழியுமா இருக்கிற சாலைகளால தினசரி அவஸ்தை, படிச்ச இளைஞர்களுக்கு சரியான வேலை இல்லாததால வர்ற விரக்தி. இது வெறும் வளர்ச்சி இடைவெளி மட்டும் இல்ல, இது அரசாங்கத்துக்கும் மக்களுக்குமான நம்பிக்கையில விழுகிற ஒரு பெரிய விரிசல். சரி, மக்களோட இந்த கஷ்டங்கள் எல்லாம் அவங்களோட வாக்குகள்ல எப்படி எதிரொலிக்குது? தேர்தல் முடிவுகள் நமக்கு என்ன கதை சொல்லுது? வாங்க, வாக்காளர்கள் அனுப்புற அந்த சிக்னல்களை சரியா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். மேலோட்டமா பார்த்தா சேலம் தெற்கு அதிமுகவோட ஒரு அசைக்க முடியாத கோட்டை மாதிரி தான் தெரியும். பாருங்க, 2021 தேர்தல்ல கிட்டத்தட்ட 49.2% வாக்குகள். ஆனா இந்த எண்களுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போனோம்னா அந்த கோட்டை சுவர்கள்ல லேசா விரிசல் விழ ஆரம்பிச்சிருக்கிறது தெரியுது. ஆமா, கோட்டை இன்னும் வலுவாதான் இருக்கு, ஆனா அது உடைக்க முடியாத கோட்டை இல்லைங்கிறதுக்கான முதல் சிக்னல் இதுதான். வெறும் 4% தானே நீங்க நினைக்கலாம். ஆனா அரசியல்ல இந்த 4% ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. 2016க்கும் 2021க்கும் நடுவுல வெற்றி வித்தியாசம் குறையுதுன்னா என்ன அர்த்தம்? ஆளுங்கட்சி மேல ஒருவிதமான அதிருப்தி, ஒரு அமைதியான அலையா மக்கள் மனசுல உருவாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அடுத்த சிக்னல் வாக்குப்பதிவு சதவீதம். 2016ல 75%, 2021ல 76%. இது என்ன சொல்லுது தெரியுமா? சேலம் தெற்கு மக்கள் அரசியலை உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. எங்களோட வாக்குகளை சாதாரணமா எடை போட்டுறாதீங்கன்னு அவங்க தலைவர்களுக்கு சொல்ற நேரடியான மெசேஜ் இது. அவங்க மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க, அதுக்காக வாக்களிக்கவும் தயாரா இருக்காங்கன்னு இது தெளிவா காட்டுது. சோ இந்த எல்லா சிக்னல்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. சேலம் தெற்குல ஜெயிக்கணும்னா அந்த முக்கியமான 3 சமூகங்களோட நம்பிக்கையை வென்றெடுக்கணும். இங்கேதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கணும். பொதுவெளியில பேசுறதுங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு. நாம முன்வைக்கிற ஒவ்வொரு கருத்தும் தகவலும் உண்மையா இருக்கணும். அப்படி பொறுப்புணர்வோட நம்ம பேசும்போதுதான் ஆரோக்கியமான விவாதம் உருவாகும். அதுதான் உண்மையான மக்கள் பிரச்சனைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து ஜனநாயகத்தை வலுப்படுத்தும். இங்க ஒரு சுவாரஸ்யமான புதிர் இருக்கு. ஒரு பக்கம் புது தாலுகா ஆபீஸ், பெரிய ஸ்கூல், மல்டி லெவல் பார்க்கிங், மருத்துவமனைன்னு பெரிய பெரிய திட்டங்கள் வருது. ஆனா இன்னொரு பக்கம் மக்கள் மத்தியில அதிருப்தி குறையல. ஏன்? இந்த கேள்விக்கு பதில் தேடுறதுதான் இந்த பகுப்பாய்வோட மையப்புள்ளி. வாங்க இந்த புதிரை விடுவிப்போம். பிரச்சனையோட ஆணிவேரே இங்கேதான் இருக்கு. ஒரு ஆளுகை துண்டிப்பு. பாருங்க, பெரிய திட்டங்கள்லாம் பேப்பர்ல தலைப்பு செய்தியா வருது, ஆனா மக்களோட அன்றாட வாழ்க்கை தலைவலியாவே தொடருது. இந்த டிஸ்கனெக்ட் தான் அரசாங்கம் மேல இருக்கிற நம்பிக்கைய கரையான மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடுது. தலைவர்கள் வானத்துல வர பெரிய திட்டங்களை பார்க்கும்போது மக்கள் அவங்க கால் கீழே இருக்கிற மோசமான சாலையை தான் பார்க்கறாங்க. இதை நாம நலத்திட்ட சோர்வுன்னு சொல்லலாம், அதாவது வெல்ஃபேர் ஃபெட்டிக். மக்களோட மனநிலை இப்ப எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு திரும்ப திரும்ப வர இலவச திட்டங்களை விட எங்க வாழ்க்கை தரத்தை நிரந்தரமா மேம்படுத்துற விஷயங்கள் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு நல்ல ரோடு வேணும், எங்க பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வேணும்னு கேட்கறாங்க. மக்களோட இந்த எதிர்பார்ப்பு மாற்றம் தான் நாம முன்னாடி பார்த்த அந்த 4% வாக்கு சரிவுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இது வெறும் ரோடு சாக்கடை பிரச்சனை இல்ல, இது மனித மாண்பு சம்பந்தப்பட்ட விஷயம். யோசிச்சு பாருங்க, ஒரு உடைந்த சாலை, ஒரு நிரம்பி வழியிற சாக்கடை, இது வெறும் ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை இல்ல, அது ஒவ்வொரு குடிமகனோட அடிப்படை கண்ணியத்தின் மேல விழுகிற அடி.
நம்ம அரசியல் சாசனம் ஒவ்வொருத்தருக்கும் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்யுது. அந்த கண்ணியம் அவங்க தினமும் நடக்கிற சாலையில இருந்து தான் ஆரம்பிக்கணும். சரி, பிரச்சனைகளை பத்தி நிறைய பேசிட்டோம். ஆனா பிரச்சனைகளை அடையாளம் காட்டுறது மட்டும் ஒரு நல்ல தலைமைக்கு போதாது. அதுக்கு தீர்வு சொல்றது தான் உண்மையான ஆளுமை. வாங்க, சேலம் தெற்கோட மறுமலர்ச்சிக்காக ஒரு தெளிவான வரைபடத்தை உருவாக்குவோம். இது முழுக்க முழுக்க டேட்டாவை அடிப்படையா வச்ச மக்களோட தேவைகளை மையமா வச்ச ஒரு ஆக்ஷன் பிளான். இந்த செயல் திட்டத்துக்கு 3 முக்கியமான தூண்கள் இருக்கு. 1 அடித்தளம், அதாவது உள்கட்டமைப்பை முதல்ல சரி செய்யணும். 2 இயந்திரம், அதாவது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் திறன்களையும் உருவாக்கணும். 3 இணைப்பு, அதாவது மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு நேரடி பொறுப்பான உறவை உருவாக்கணும். இந்த 3 சரியா அமைஞ்சாதான் வளர்ச்சின்னு சொல்ற வண்டி வேகமா முன்னோக்கி போகும். இங்க நாம ஒரு திட்டத்தோட மதிப்பை எப்படி பார்க்கணும்னா, வெறும் செலவு கணக்க வச்சு இல்ல, அது மக்களோட வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத வச்சு தான் பார்க்கணும். இதத்தான் ஆளுகை மீதான பலன், இல்லனா கவர்னன்ஸ் ROIன்னு சொல்றோம். உதாரணத்துக்கு 30 கோடி ரூபாயில ரோடு சாக்கடைய சரி பண்றதுங்கிறது லட்சக்கணக்கான மக்களோட தினசரி அவஸ்தைய போக்குது, அவங்களோட கண்ணியத்தை மீட்டெடுக்குது. இந்த பலன் அந்த பணத்தை விட ரொம்ப ரொம்ப பெருசு. இனிமே எல்லாருக்கும் ஒரே தீர்வுங்கிற பாலிசி எடுபடாது. ஒவ்வொரு சமூக குழுவோட குறிப்பிட்ட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசணும். இளைஞர்களா, அவங்க கிட்ட வேலைவாய்ப்பு, நீட் கோச்சிங் பத்தி பேசுங்க. கவுண்டர் சமூகமா, அவங்களோட ஜவுளி, ஸ்டீல் தொழில் வளர்ச்சிக்கு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. பெண்களா, தெருவிளக்கு, பாதுகாப்பு, சுயதொழில் கடன் பத்தி பேசுங்க. இப்படி இலக்க வச்சு செயல்படுறது தான் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கும். இப்போ சேலம் தெற்கு ஒரு முக்கியமான திருப்புமுனையில நிக்குது. பழைய பாதையிலேயே போய் மெதுவா தேய்ந்து போறதா, இல்ல மக்களோட குரலுக்கு காது கொடுத்து ஒரு புது பாதையில வேகமா முன்னேறி போறதா? இந்த 2ல எதை தேர்ந்தெடுக்க போறாங்கங்கிறது தான் கேள்வி. இங்க நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த மாதிரி இலக்கு வச்சு செயல்படும்போது, மக்களின் தனிப்பட்ட தகவல்களை பயன்படுத்தும் போது அவங்களோட தனியுரிமைக்கு நாம முழு மரியாதை கொடுக்கணும். அவங்களோட ஒப்புதல் இல்லாம எதையும் செய்யக்கூடாது. இது சட்டப்படி மட்டுமில்ல, தார்மீக ரீதியாகவும் ரொம்ப முக்கியம். இந்த தேர்வு வெறும் தொகுதியோட தலைவிதியை மட்டுமில்ல, ஒரு தலைவரோட எதிர்காலத்தையுமே தீர்மானிக்கும். கடைசியா ஒண்ணு, பொது வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் ஒரு பதவியில இருக்கிறதில்ல, மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறது. எந்த ஒரு தலைவர் இதை தன்னோட தாரக மந்திரமா எடுத்துக்கிறாரோ அப்பதான் உண்மையான மக்கள் நல ஆட்சி உருவாகும். இது சேலம் தெற்குக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமான ஒரு பாடம். If you want to become a people-centric leader and uplift your constituency, get in touch with blueprintstrategies.ai at mgr@blueprintstrategies.ai or call 080-4204-1602. Purpose beyond politics.